அன்பர்களே நண்பர்களே, குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வார காலமாக எந்த வீடியோவும் போட முடியல. டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு சரியாக வேலை செய்யாத காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டதற்கு முதல்ல என்னை மன்னிச்சுக்கோங்க. மறுபடி இன்றைக்கு துலாம் ராசி என்பது குரு பயிற்சி பலன்கள் 2024 வரல கன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய மூலத்திரிகோண ஸ்தானம் அடையக்கூடிய, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய, சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு என்றால் அது மிக இல்லை. இந்த துலாம் ராசியில் சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் வரும். இப்போ துலாம் ராசியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ உள்ள கிரக நிலைமை இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி சரியாக இந்த குரு பயிற்சியானது, அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு பெயரவிருக்கிறார். தற்போது துலாத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயரப்போகிறார். தற்சமயம் சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கிறார். 6ல் ராகு, அதாவது மீன ராசியில் ராகு, 12ல் கேது. பல நிகழ்ச்சிகள் வாயிலாக நம்ம திருப்பி சொல்லிட்டே வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எஸ்பெஷலி குரு பயிற்சிக்கு பிறகு ராஜாதி ராஜயோகம் பெறும் துலாம் ராசி. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல டெக்னிக்கல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசியுடைய ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலேயே ஆட்சியாளர். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது. பாவகிரகங்களான ராகு 3, 6, 11 இருக்கணும். பாவகிரகமான கேது 6, 12 இருக்கணும். இது அப்படியே பிக்சர் பர்ஃபெக்ட் மாதிரி 6ல் ராகு, 12ல் கேது. இப்போ குரு பயிற்சியானது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கிறது. இது எந்த மாதிரியான பலனை கொண்டு வரும்? இந்த வீடியோவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம்னு சொன்னால், தற்சமயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, அடுத்த ஒரு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த வீடியோவுடைய ட்ராவல் இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் 5ல் போய் ஆட்சியாருது. அதுவும் கும்பராசியில் ஆட்சியாருது இன்னுமே விசேஷம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார் துலாம் ராசி, அதாவது கும்பராசியில். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் பாவத்தில் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். இதில் முக்கியமாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாட்டியிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிருக்கு. அடுத்தவர்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து எவ்வளவு அடி வாங்கினா கூட அந்த அடியிலேருந்து மீண்டு வராத மறுபடி அதே அடியை வாங்க துடிக்கின்ற துலாம் ராசி அன்பர்கள். ஒரு தடவை நண்பர்னால ஏமாற்றப்பட்டாச்சு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, நண்பர்களினால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகின்ற இல்லை ஏமாறுகின்ற ஒரு ராசி அப்படின்னா துலாம் ராசி தான். துரோகத்தை சந்திக்கிறது, நம்பிக்கை துரோகம், நண்பரினால் நம்பிக்கை துரோகம். கூட இருந்த ஃப்ரெண்டு தன்னுடைய மனைவியை கூட காதலிக்க தயங்காத ஒரு ஃப்ரெண்டு, கூட இருக்கக்கூடிய நண்பன் கூடவே பார்ட்னராக இருந்து கவுத்து விட்டுட்டார். கம்ப்ளீட்டாக பணத்தை எல்லாம் ஏமாற்றி கம்ப்ளீட் சீட்டிங் பண்ணிட்டார். கூட இருந்த நண்பன் சொல்லக்கூடாத கேட்கக்கூடாத தகாத வார்த்தையை நீங்கள் இல்லாத போது முக்கியமான உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரிடம் சொல்லிவிட்டார். இந்த கூட இருந்த நண்பனால் நட்பினால் பாதிக்கப்பட்ட இடத்தில் முதலிடம் பெறுவது துலாம் ராசி. இதற்கு என்ன காரணம்? உங்களுடைய 3ஆம் இடம் எது? நண்பனை நட்பை குறிக்கக்கூடிய இடம் எது? தனுசு ராசி. அதற்கு அதிபதி யாரு? குரு பகவான். இதே குரு பகவான் தான் உங்களோட விரோதிகளை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரார். அப்ப நண்பன் முதலில் செந்தனலும் நீர் போல் தெரியும், அது நாள் பட புரியும்னு சொல்கிற மாதிரி முதலில் நண்பன் நட்பாக இருந்து உள்ளே புகுந்து
அது கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நட்பானது மிகப்பெரிய விரோதமாக விஸ்வரூபம் எடுப்பது. இது ஒன்று. பல துலாம் ராசி அன்பர்கள், அதாவது நீதித்துறையில் நீதிபதிகளாக, வக்கீல்களாக பணியாற்றக்கூடிய, அரசாங்கத்துறையில் பணியாற்றக்கூடிய, போலீஸ் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், ஏன் டாக்டர்ஸாக, மருத்துவராக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், ரியல் எஸ்டேட் துறை, அரசியல் துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், சிக்கலா இருக்கியா? வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரில. இப்படி போகுது, திருப்பி மாறுது, இப்படி போகுது, வளைஞ்சு நெளிஞ்சு குழப்புது. இது ஒன்று. இது சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பெறும்பொழுது இந்த மாதிரி இது நாள் வரைக்கும் சந்தித்து வந்த சிக்கல்கள் டிசம்பர் 22ஆம் தேதி 2023க்கு அப்புறமா மெதுவாக விலகும். மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா மாறும். நண்பர்கள், நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய யோகம்லாம் வரும். அதற்கு அடுத்தபடியாக 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதினால் உங்கள் துலாமுக்கு ராகு வந்து நண்பன், நட்பு கிரகம். அவர் சுக்கிர பகவானுக்கும் கூட பிடித்த கிரகம். அப்போ ராகு பகவான் உங்கள் 6ஆம் பாவத்தில் 3, 6, 11 ராகு இருக்கும் போது யோகம். 3, 6, 11, 12. அப்போ ராகு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கூட சொல்கிறேன், துலாம் ராசி அன்பர்கள் கடன் தொல்லையில் மட்டுமல்ல, நண்பனினால் பாதிக்கப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள், பெற்ற தாய் தந்தையினால் ஒதுக்கப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள், கட்டிய மனைவியினால், கட்டிய கணவனினால் கேவலப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு ஒதுங்கிய துலாம் ராசி அன்பர்கள், இவர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். வாழ்க்கையில் எட்ஜில் இருக்கீங்க, இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், இப்போ டிசம்பர் 22, 2023க்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இதுக்கு அப்புறம் தான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் டிசம்பர் 22, 2023க்கு அப்புறம் தான் நல்ல வாழ்க்கை என்பது ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 6ஆம் 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான், மேஷராசியிலிருந்து வந்த குரு பகவான் இது நாள் வரை குரு மாறி ஒரு எதிரி துலாம் ராசிக்கு இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் இருந்து வந்த, மேஷராசியில் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மறையப் போகிறார். குரு துலாம் ராசிக்கு ஒரு விரோதி, ரோகாதிபதி. அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறோம் வீடியோ முழுசுலேருந்து, ராஜாதி ராஜயோகம் பெறும் துலாம் ராசி. 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாதி ராஜயோகம் பெறும் துலாம் ராசி. ஏன்னா குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருப்பார். அப்போ இந்த மாதிரி அமைப்பு, அதாவது குரு பகவானுடைய பயிற்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ரிஷபத்திற்கு வந்தாலும் கூட இந்த மாதிரி அமைப்பு, ராகு பகவான் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு குரு ரிஷபத்தில் இருக்கும்போது ராகு வந்து மீனத்தில் உட்காருவார். இந்த அமைப்பு வந்து ரொம்ப ரேர். இன்னும் கேட்டிங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் சனி கும்பத்தில், ராகு வந்து மீனத்தில், குரு வந்து ரிஷபத்தில் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். அப்படி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய யோகம் இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இது நாள் வரை திருமண தடை, திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனை, சிந்தனையில் மாற்றம், கடன் தொல்லை, உறவுகளில் மண்டையை பிச்சுட்டு குடையிற அளவுக்கு பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8ஆம் பாவமான ரிஷபத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பமாகும். எந்தெந்த மாதிரி ராஜயோகம்? எதிர்பாராத திடீர் பண வரவு. ஏன்னா குரு பகவான் தனக்காரகன், பணத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். அவர் விரோதியாக இருந்து மறையிறதுனால விரோதி கெடணும் இல்லையா, கெட்டால் நல்லது நடக்கும். அப்போது தனக்காரகனான குரு பகவான் உங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்குவார், தனகாரகன். அடுத்தபடியாக 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது. இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது நிறைய இறை சக்தியை கொடுப்பார். இறைவர் சிந்தனை, பக்தி, பரவசம் போன்றவைகளை ஏற்படுத்துவார். ஆக இதுவும் நல்லது. இந்த குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு
பல நன்மைகள் உண்டு. கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ் போன்றவைகள் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு, துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்க முடியும். கல்யாண தடையினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இந்த வருஷம் ஏப்ரல் 30 மேலே கல்யாணம் நடக்கக்கூடிய யோகம் என்பது நிறைய வரும். குரு 8ல் மறைஞ்சாலும் நல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் நடக்கும். ஆக துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு ராஜயோக குரு பயிற்சி இது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. துலாம் ராசி, மிதுன ராசி நம்பர் 1 ஸ்பாட்னா துலாம் ராசி இந்த 2024 ஆண்டில் 2வது ஸ்பாட்டுன்னு சொன்னேன். இது உண்மை. துலாம் ராசிக்கு ஏகபோக காலம் இப்போ. ஆக இந்த துலாம் ராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, குரு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜபம் செய்து வருகையில் எண்ணியது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத யோகங்கள் உங்களை வந்து சேரும் என்று உறுதியாக கூறிக்கொண்டு, என் உயிரினும் மேலான துலாம் ராசி அன்பர்களே, உங்களை எல்லாம் மறுபடி வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.